சார் என்ன பண்ணீங்க இப்போ ட்ரைனிங் நடிச்சேன் இல்ல ரோலிங் ஷாட் சொல்றேன் நான் தான் கேமராமேன் ரோலிங் சார் நாங்கள் இப்போ வந்து மூகாம்பிகா டெம்பிள் அண்ட் முருடீஸ்வரர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லா சாமியும் தரிசனம் பண்ணியாச்சு. நைட்டு ட்ரெயின் பிடிச்சி இப்போ காலையில் 7:30 மணிக்கு தெரியுமா வருவார். அதெல்லாம் மறைகிற உருவமா பெங்களூர் வந்து 7:30 பெங்களூர் 7:30 வந்தோம். ஸோ பெங்களூரில் ரூம் எடுத்து எல்லோரும் குளிச்சு நல்லா பாருங்கள், பக்கி போட்டு பாருங்கள் எல்லாரும் பக்தி மயமாக இருக்கும். ஸோ ஓகே, இது இன்னும் ஒரு 6 மணி நேரம் இருக்கா, 5 மணி நேரம் இருக்கா? 4 மணி நேரம் இன்னும் 4 மணி நேரம் இருக்குது டைமு. ஸோ அதுக்குள்ளே பெங்களூர் சுற்றி பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு டைமு. ஸோ அந்த டைம் ஓட்டுறதுக்காக நாங்கள் 9:30 ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தோம். 9:30 நாங்கள் ஐயப்பன் கோயில் இது பாருங்கள், ஐயப்பன் கோயில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ கார்த்திகை மாதம் ஐயப்பனை பார்க்கலாம் எப்படி, அதனால் அவரையும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். ஐயப்பன் கோயில் பார்த்துருக்கோம். ஆமாம் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறோம். எது ஓகே ஓகே. இப்போ நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் ஓட்டுறதுக்காக மால் அப்படி சுற்றிட்டு திருப்பி கிளாக் ரூம் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு உடமையில் எடுத்துட்டு ட்ரெயின் ஏறிக்கும். ஓகே, இதே ரோடு போண்டா எல்லாம் நிறையா இருக்குது பெங்களூரில். பெங்களூரில் சுற்றி பார்க்க நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கர்நாடகாவில் வந்து நம்ம ஆளுங்க தமிழ் ஆளுங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு தான் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க. அது வந்து 2 நாள்லேயே நாக்கு செத்து போச்சு. பசிக்குதுங்க, லைட்டாக கிருக்குன்னு வருதுங்க. ரொம்ப பசிக்குதா? நைட்டு என்ன காலைல வேர்க்கடலை கொஞ்சம் சாப்பிட்டு அதை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்குது, உயிர் ஓடிட்டு இருக்கு, ஆகிட்டு இருக்கு இப்போ. ஓகே, தாண்டி சாப்பிடணும் இல்லைன்னா பெரிய கைண்ட் அட்வைஸ். ஓகே, நான் அப்புறம் சொல்கிறேன்ல, இப்போ ரொம்ப லவுடாக இருக்குது. நாங்கள் இந்த பெங்களூருக்கு வந்தது காலநிலையும் சரி, தட்பவெட்ப நிலையும் சரி, ரொம்ப நல்ல ஒரு கிளைமேட்டில் வந்திருக்கோம். சூப்பராக மிதமான ஒரு குளிர்ச்சியும் வெயில் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி கிளைமேட்டில் பெங்களூரை சுற்றி நகர்வலை வந்தால் டயர்டாகாமல் சுற்றலாம். நாங்கள்லாம் சென்னைக்கு போக ட்ரெயினுக்கு இன்னும் டைம் இருக்கிறதால கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வரைக்கும் போய் ஒரு பர்ச்சேஸ்க்கு அப்படியே போயிட்டு வரலான்னு கிளம்பணும். எங்களில் ஒரு பாதி பேரை வந்து ஸ்டேஷன்லேயே அப்படியே அந்த சைட்லேயே சுற்ற சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும் ஒரு ஆட்டோவில் 4 பேர் கிளம்பி வந்திருக்கோம். நாங்கள் ரொம்ப ஏர்லியாக வந்ததால் இன்னும் நிறைய ஷாப்ஸ் திறக்கலை. இதாங்க கமர்ஷியல் ஸ்ட்ரீட். ஸோ இங்கே வந்து எப்படின்னா நமக்கு பர்ச்சேஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறையவே இருக்குது. ட்ரெஸ்ஸில் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ புதுசாக பெங்களூர் வரவங்க இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ஷாப்பிங் பண்ண நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. முக்கியமாக நாம் இந்த பெங்களூருக்குள்ளே சுற்றணுன்னா நம்மளோட ஓன் டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக இது ஒத்து வராது. பிகாஸ் ஆஃப் டிராஃபிக், பார்க்கிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா இந்த ஆட்டோ, பைக், டாக்ஸி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக உட்காந்துட்டு வந்து இந்த அழகான ஊரை நிம்மதியாக சுற்றி பார்க்கலாம். ஓகே, ஆட்டோ புக் பண்ணியாச்சு, ஆட்டோவும் வந்துருச்சு. இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆளுங்க இருக்கிறதால கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கேட்பேன். அதுக்கான பார்கெயின் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். कितना रुपया? वो बाहर नहीं है, गवर्नमेंट का शॉप है ना, हम लोग सिर्फ लेके जाने का। बाहर में जाएंगे तो MRP के ज़्यादा पूछ रहे हैं ना। इधर गवर्नमेंट का शॉप है ना, इधर रास्ता में जाने के रास्ता में ஷாப்பிங் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், दारू खरीदने का ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணனை கடைக்கு செருப்பு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமஸ் ஆகிட்டேன் அவ்வளோதான். அந்த காற்று கருப்பு ஒருத்தர் இருப்பானே, இன்னொருத்தர் ஒருத்தர் இருப்பான், வாய் கொண்டே கொண்டே வச்சு பேசுவான். அக்கா மேலே தான் பேசுகிறோம். அக்கா வந்துருக்கு அவகாரு இன்னொரு பஸ் ஸ்டாண்டு. இப்போ சொல்லு ट्रांसलेट பண்ணுங்க. रास्ता में होलसेल शॉप में पे गया तो थोड़ा खरीद के जाएंगे.
ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹோல்சேல் ஷாப்பில் 10 ரூபாய்க்கு 4 சரக்கு தராங்களா இங்கே எங்கேயோ. இந்த கள்ளக்குறிச்சியிலேருந்து வரான், அதே மாதிரி சரக்கு இங்கே தராங்களா. அதை வாங்கி டேஸ்ட் பண்ண பார்க்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆட்டோவில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர் தான். அதோட ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா கேட்குறாரு இந்த அங்கிள். அந்த அங்கிள் கொஞ்சம் காட்டுங்க அங்கிள். ஓகே. பொதுவாக நம்ம இருமல் டானிக் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே பாருங்கள், கிக் டானிக். இது வந்து எம்ஆர்பி ஷாப்பு, அதாவது லிக்கருக்கான எம்ஆர்பி ஷாப்பு. இங்கே வந்து இம்போர்ட்டட் சரக்கு, இம்போர்ட்டட் லிக்கர் எல்லாமே கிடைக்கும். ஓகே, இதுக்குள்ளே போய் இப்போ ஒரு ரவுண்டு போடுவோமா? ரவுண்டு பார்த்துருவோமா? சேஞ்சு வாங்குறதுக்காக இல்லை, ஒரு சேஞ்சுக்காக. சும்மா உள்ளே போய் பார்க்குறதுல தப்பு இல்லையே. ஹாய் டியூட், ஒன்றும் இல்லை, ட்ரிப்பெல்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. கோயிலெலாம் சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு குட் வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு. அதாவது என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு என்னோட அட்வைஸ் என்னென்னா, கர்நாடகா ட்ராவல் பண்ணுறவங்க தமிழ் பீப்புள் தயவு செஞ்சு வர்ற நாட்களை எண்ணி எத்தனை நாள் இருக்க போகிறோன்னு அதுக்கேற்ற ஃபுட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு வந்தால் பெட்டர். சப்பாத்தியோ புளி சாதமோ ஏதோ ஒன்று அதுக்கேற்ற மாதிரி ட்ராவலுக்கு பெட்டர், நீங்கள் அந்த மாதிரி கொண்டு வந்தால் பெட்டர். ஏன்னா இங்கே இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம ஆளுங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஆந்திராவில் கூட ஸ்பைஸியாக சாப்பிட்றலாம், பட் இங்கே வந்து இது ஓரளவுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும். பட்டு எனக்கு இல்லை, பிடிக்கல. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சட்னினா சட்னினா அதில் ஒரு உப்பு அதிகம், சாம்பார்னால் அதில் ஸ்வீட் அதிகம், அதை வெள்ளத்தை கரைச்சி விட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் என்னோடய கைண்ட் அட்வைஸ், ஃபுட்டி நல்லா சாப்பிட்டு விரும்பி சாப்பிட்றவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் 3 நாள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, 3 நாள் 4 நாளாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான ஃபுட்டை என்னவோ அதை வந்து பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு வந்தால் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இந்த ட்ரிப்பு, உங்களோட ட்ரிப்பு. கர்நாடகாவில் எல்லா ஃபுட்டுமே நான் சொல்லலை, குறிப்பாக இந்த நம்ம இட்லி தோசை வந்து நல்லா செம்மையாக செய்கிறாங்க. இட்லி தோசைலாம் வந்து சான்ஸே இல்லை, உடுப்பி ஸ்டைலில் அதை அடிச்சிக்க ஆளே இல்லை. ஏன்னா நான் வந்து சென்னையில் இப்படி ஒரு முருகலான தோசை, அதை ரெட்டிஷாக ஒரு மாதிரி செவக்க சாப்பிட்டது சென்னையில் சான்ஸே இல்லை. உடுப்பி ஸ்டைலுன்னு சொல்லி தோசை ஒன்று போடுறாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சக்க சிவந்த வானம் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தோசை கிடைக்காது. அது அப்போ வந்து கேட்டதுக்கு உடுப்பி அப்படின்னாங்க. அதை வந்து இங்கே சர்வசாதாரணமாக கிடைக்கும். இப்போ நம்ம ஊர் ஹோட்டலில் தோசைன்னு சொன்னாலே மாவு என்ன கலரோ அதே கலரில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. அதை செவக்க கூட விடுறதில்ல, டைம் கொடுக்குறதில்ல, அவ்வளோ அவசரத்தில் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் மைனஸ் நிறையா இருக்குது. இருந்தாலும் கொடுக்குற சாப்பாட்டில் சைட் டிஷ்ஷஸ் ரொம்ப முக்கியம், சாம்பாரும் சட்னியும். ஸோ அதில் தான் நான் மைனஸ் சொல்கிறேன். மற்றபடி நான் வேறு எதுவுமே இங்கே உள்ள கர்நாடகா ஃபுட்டை நான் எதுவும் தப்பு சொல்லலை. நம்ம ஃபுட் ஸ்டைலுக்கு இது கொஞ்சம் ஓகே. இங்கே பாருங்கள், பூரி வடை தோசை இதெல்லாம் ஊருக்கு முன்னாடி சுட்டு வச்சு இப்படி பப்ளிக்காக டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இவ்வளோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி பொல்யூஷனில் இந்த ஃபுட்டோட கலரே மாறி போயிடும். பத்தாததுக்கு இந்த பானிபூரியை வேற குமிச்சு வச்சுருக்கான். டேய் கொஞ்சம் க்ளீனாக இருங்கடா பாவிங்களா. சாப்பிட்ற விஷயத்தில் சமத்துவத்தை விட சுத்தம் ரொம்ப முக்கியம். ஓகே, இது லன்ச் டைம். ஸோ வழிநெடுக்க சுற்றி ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டோம். வேறு வழியில் சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரெயின் ஏற வேண்டியது தான்.
இவங்க கையெல்லாம் இப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறத பார்த்தா ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் போலயே. இது என்னது, சாம்பார் சாதமா? ஐயோ. ஐயா சப்பாத்தி சாப்பிட்றது, பரோட்டா சாப்பிட்றது, பூரி சாப்பிட்றது நான் சப்பாத்தியில் சாப்பிட மாட்டேன். சப்பாத்தி ஹாய்ண்ணா. நம்ம என்ன சாப்பிட்ற? ஆனால் நாங்கள் வெரைட்டி ரைஸ் தான் ஆர்டர் சொல்லலான்னு இருந்தோம். பட் ஆனால் செட் ஆகலை. மீல்ஸு சொல்லலாம் அது பார்த்தோம். எது இருக்கு? பட் மீல்ஸு அதை விட கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். 3 மணிக்கு ட்ரெயின் எங்களுக்கு. ஓகே. ஸோ சாப்பிட்டு உள்ளே போயிட்டு வெயிட் பண்ண போகிறோம். பார்ட்டி பயங்கரமாக. சாம்பார் ஓரளவுக்கு ஓகேண்ணா, ஓரளவுக்கு ஓகே. சப்பாத்தி குருமா இப்போ ட்ரை பண்ண போகிறேன். அருமை தெரியுதா? சரி, சென்னையோட அருமை தெரியுது. ஐயோ எங்கள் அம்மாவோட கை பக்கம் இப்போ தானே புரியுது. ஹாய் பார்த்து எப்படி இருக்க? நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க. ஹாய் பார்த்து. என்ன சொல்லுங்கண்ணே, வர ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. ஹாய் பார்த்து. சொல்லுங்கண்ணே, சாப்பாடு எப்படி இருக்கு? கோபாலா நம்ம மூஞ்சே தெரிஞ்சு அப்புறம் என்ன சொல்றது, என்ன இருக்கு அவ்வளோதான். சுவாரஸ்யமா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இதுவா இவர் 2 வாய் வாங்கிட்டாரு. எங்கடா கொஞ்சோண்டு கொண்டக்கல்ல எடுத்துட்டா திருப்பி கொடுத்துரு. அப்பா வச்சுக்கலாம். இப்போ தெரியுதா கோபால் அண்ணா சாப்பாடு எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்ட்டு? தெரியுது. அவன் வீட்டு சாப்பாடே அவனுக்கு தெரியும். எங்கள் அம்மா சாப்பாடு சாப்பிடாம இருப்பேன் பாருங்க. எது எப்படியோங்க, ஆனால் இந்த தோசையை அடிச்சிக்க வாய்ப்பே இல்லை. செம்மையாக இருக்கும், அப்படியே முருவலாக செக்க செவப்பா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இதோட ரெசிபி என்னன்னு தெரிஞ்சால் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த தோசை. நான் இதை சென்னையில் ட்ரை பண்ணியிருக்கேன். உடுப்பி தோசைன்னு சொல்லுவாங்க. சாம்பார் சாதம் காலையில் ஒன்று சாப்பிட்டோம். அந்த கடையில் உடுப்பில் சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குங்களா? லுக்கு, சாப்பாடோட லுக்கு, சப்பாத்தில சப்பாத்தி கை எல்லாரும் அப்படி தானே பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட் கலரும் அதான் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுவோம் பாருங்க. ஓகே, எனவே நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடா போல ரன்னிங்ல சாப்பிடுறது. நம்ம ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தா நல்லா பில் என்ன கன்ஃபியூஷன் உண்டா? வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலையம்மா. வந்து உடுப்பி தோசை சாப்பிடணும் ஆசைப்பட்டாங்க. அதுவும் யாரும் செவக்கா இருக்கு, நம்ம ஊர்ல கிடைக்கிறது இல்லைல்ல, அதுக்காக தான். சாப்பிட்டதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பாயாசம் தான். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு வரல. அடுத்த இடத்துல பார்த்தீங்களா, ரொம்ப பிடிக்கும். சொல்லி காட்டுறியா? சொல்லி காட்டல, நீங்கள் சொன்னது தோசை, உங்களுக்கு பாயசம் தான் பண்ணாங்க. நாங்கள் சொன்னது மில்க். அதனால ஆனால் செம்மையாக இருந்தது பாயசம். செம்ம பாயசம். ஒரு அரிசி பாயசம் சொல்லுவாங்கல்ல, நம்ம கல்யாணத்துலலாம். சாப்பிட்டியா நீ? தலையாட்டுறா இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கு. இவன் இந்த பிடிக்க நான் சாப்பிட்டுட்டேன், அதனால அவன் பேசுகிறான். சூப்பரா ரியலி குட். நம்ம ஊர் மாதிரியே பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க சப்பாத்தியை. பாயசம் குடி. பாயசம் குடி. எப்படி இருந்துச்சு? வாஷ் பண்ணுமா? நல்லா இருக்கு. ஓகே, எல்லாம் சொல்கிறீங்களேன்னு கொஞ்சம் ரசம் ட்ரை பண்ணுறேன். சொல்லு, எதனா சொல்லு. ரசம் நல்லா இருக்கு. நீ சொன்ன நான் சாப்பிட்டேன். என்ன நான் ஜீரணம் சொன்னேன்னா ஜீரணமாகனு சொன்னேன். இந்த ரசம் ஜீரணத்துக்கு நாங்கள் நீ அவனை போய் அச்சா கூட பாருங்க, நான் ஒத்துப்பேன். நல்லா அந்த கழிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சுல. ரொம்ப சௌகரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எலக்ட்ரானிக் லாக்கர் சிஸ்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இந்த லாக்கர் சிஸ்டம் இருந்துச்சு. நம்மளோட லக்கேஜஸ் ஃபுல்லாக வந்து இதில் பார்க் பண்ணிட்டு போயிடலாம். லாக்கரோட சைஸை பொறுத்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 6 ஹவர்ஸ்க்கு 50 ருபீஸ், சின்னது, பெருசு வந்து 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க 6 ஹவர்ஸ். Sometimes less than network is very available. So without network also it will be நல்ல ஐடியால. But if any chance, if you put OTP also, if not a lock open, any technical issue, what we can do with that? No, if door is, see, major cases all are digital.
whatever things will come, we can from backend we can So digital it can get fault anytime. It's not guarantee for that. No, By if- chance, okay. if you get fault, even if you put OTP, it's not getting open. What will happen? Okay. So you are saying that both OD is not OD. In that scenario, someone. So whatever, we have put the OTP and everything for pickup, the door is not getting open. What we have? ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த லாக்கர் சிஸ்டம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூருக்கு ஒரு நாள் ட்ரிப் வரவங்க கண்டிப்பாக இந்த மிஷினை யூஸ் பண்ணுங்கள். I got my luggage. I have Then to go someone will I come have to go nearby. for my trip. For I have only 10 minutes for my flight. In between that, if people will come and start with this, Yeah. In someone will be there nearby. They will help you. Definitely. because if there is a manual help, that will be more fine. It will be there. இந்த லாக்கரில் உடைமைகள்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பெங்களூர் சிட்டியை சுற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் ட்ரெயினை விட்டு இறங்கணுன்னே ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஹோட்டலில் தான் ரூம் எடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அங்கே உள்ள வசதி, ஹோட்டலில் உள்ள வசதி இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்குது. ரொம்ப பிரமாதமாக நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது என்னடா ரயில் பொட்டி தடம் புரண்டு ஸ்டேஷனுக்கு வெளியில் விருந்து கிடக்குன்னு பார்க்குறீங்களா? இது வேறு ஒன்றும் இல்லை, ரயில் கான்செப்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இதுவும் அழகாக பராமரிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. வாங்க. வெறும் ரயில் பெட்டியாக மட்டும் வைக்காமல் ரயிலுக்கு அடியில் என்னென்னலாம் இருக்குமோ, அதாவது வீலு, ஸ்ப்ரிங்கு, அது என்னென்னலாம் மிஷினரி இருக்குமோ அதே மாதிரி இங்கே தீம் வச்சுருக்காங்க. பார்த்தா அப்படியே ரயில் பெட்டியை கொண்டு வந்து வெளியில் வச்ச மாதிரியே இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டு ரயில் பொட்டி வடிவத்தில் இருக்கிறதால RAC வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரயில்வே செட்டப்பில் இருக்க இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரியலி குட், டேஸ்டி ஃபுட், ஆம்பியன்ஸ் குட், ரியலி ஆம்பியன்ஸ் வெரி வெரி குட், சூப்பராக இருந்தது. ஃபுட்டும் நினச்ச மாதிரி இருந்துச்சு. எதுவுமே எதுவும் டேஸ்ட்டு எதுவும் குறையில்லை இந்த கோயிலில். Okay. Hi friends, எங்கள் ஜேர்னி இன்னொரு கம்ப்ளீட் ஆகுது. கஷ்டமாக வருது, இன்னும் கஷ்டமாக வருது. ஏன்னா இவ யாருன்னு தெரியுங்க. அன்புடனே ஆதரிக்கும் காடும் நீயே மம்மி டாடி. எங்கள் ட்ரிப்பு முடியுது இன்னைக்கு. ஃபைனல் லாஸ்ட் செகண்ட்ஸில் இருக்கோம். டேய் குருவியா? ஓகே, நாங்கள் அந்த குருவி அழகாக நாங்கள் பார்த்த குருவியை அழகாக பத்திரமா சேவ் பண்ணி நைட் ஃபுல்லாக பாதி தூக்கத்தோடையே அதை கூட இருந்து பாதுகாவலாக கொண்டு வந்தார். பெட்டில் இவர் ஞானம், ரியலி அப்ரிஷியேட். எங்கள் ட்ரிப் வந்து எங்கள் ட்ரிப் வந்து முடியுது. பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கா ட்ரெயினுக்கு? 20 minutes. 20 minutes இருக்குது. ஸோ கிளம்ப போகிறோம். ட்ரிப் முடியுது. நல்லா இருந்தது, நல்லா ஜாலியாக இருந்தது. சொல்கிறேன், எப்படி இருந்தது? ஆமாம், எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ட்ரிப்போட அந்த 1 hour சொல்கிறேன் டைமிங். 1 hour காலையில் ஐயப்பன் வேலைக்கு போயிட்டு 1 hour சொல்கிறேன் பாருங்களா? இந்த ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. என்னென்னா வந்து இந்த மூகாம்பிகா அண்டு முருடீஸ்வரர் டெம்பிள், அது முருடீஸ்வரர் நாங்கள் பிளான்லேயே பண்ணல. மூகாம்பிகா டெம்பிளுக்கு போகணும். அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணால் முருடீஸ்வரர் டெம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப இதுக்கான வர முடியாது இல்லையா? அதே மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு சொல்ல போனோம். செம்மையாக இருந்தது ட்ரிப்பு. ஆக்சுவலாக அந்த மூகாம்பிகை டெம்பிளுமே சரி, மருதீஸ்வரர் டெம்பிளுமே சரி, சுவாமி மனசு வச்சா தான் நாங்கள் போய் பார்க்க முடியும்னு கண்டிப்பாக. சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ சுவாமி எங்களுக்கு மனசு வச்சு அனுகிரகம் பண்ணியிருக்கு. அதுவும் மூகாம்பிகை டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே சுயம்புவா தானாக இதுவாக இருக்கும். அதை சீக்கிரமாக அது அவ்வளோ எடுத்து காட்டவே மாட்டாங்க. அடியன் செய்த பாக்கியமா என்ன தெரியல எங்களுக்கு. அது நாங்கள் போகிற நேரத்தில் எங்களுக்கு அந்த கவசத்தை தூக்கி சுயம்புலிங்கத்தை காட்சி கொடுத்தாங்க. எல்லாம் அம்பாலோட சித்தம் தான். மூகாம்பிகை கோயிலில்
நான் கட்டினா கட்டுறா அழகாக போயிருந்தது. ஆக்சுவலாக முருடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு எங்கள் லக்கேஜ்லாம் லாக்கரில் வைக்கலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு டென்ட் ஆகிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு இருந்தபோது எதிர்பாராமல் மூகாம்பிகையை நினச்சிக்கிட்டு போயிட்டே இருந்திருந்தோம். நல்லா தரிசனம்னு சொல்லிட்டு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். எதிர்பாராமல் 2 காகங்கள் துரத்து இந்த லவ் பேர்ட்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல நம்ம கிட்டே வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் ஆமாம், கொஞ்ச நாள் தான் இறந்துருப்போம். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டை ஃபோட்டோ அனுப்பிச்சு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டோம், இது பிறந்து ஒரு 40 நாள் தான் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்களே. ஐ மீன் குறிச்சி 40 நாள் குட்டி தான் இது. இதுக்கு இன்னும் சரியாக பறக்கவும் தெரியல. நாங்கள் வெளியிலே விட்டு பார்த்தோம், பட் இது எங்களை விட்டு போக மாட்டேங்குது. சுற்றி நாங்கள் ஒரு 8 பேர் இருப்போம்னா. ஆமாம், 8 பேர் இருப்போம். காகத்துக்கிட்ட தப்பிச்சு எங்ககிட்ட மாட்டிக்கிச்சு, அதான் உண்மை. எங்ககிட்ட மாட்டிக்கிச்சு, பட் எங்ககிட்டயே தான் சுற்றி வந்துட்டு இருக்கு. நாங்கள் இதை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல விட்டு சேஃப் ஜோனில் தான் விட்டோமே, ஒரு மரத்துக்கு மேலே. ஸோ அங்கே நாங்கள் விட்டு வந்துடலாம். ஸோ சென்னை வரைக்குமே கொண்டு போக முடியாதுன்னு பார்க்கலான்ட்டு என்னாச்சுன்னா பேசு ஐயோ நடுவில் போய் அதை காப்பாற்றுன்ற ஒரு முயற்சியில் தான் இவர் ரொம்ப பெட்டில் பாரு ஞானம். ஸோ இவரோட ஃப்ரெண்டு வீட்டில் நிறைய பெட்ஸ் இருக்கா, ஸோ அங்கே கொண்டு போகிறாரு. அவர் அங்கேயே விட்டு வந்துடலான்னு சொன்னேன். ஆனால் காகத்துக்கு இரையாக இருக்கும், கண்டிப்பாக இரையாக இருக்கும். காகம் சாப்பிட்டுக்கும். அவ்வளோ நிறைய அடிபட்டு அப்புறம் என்ன பண்ணி இது எப்படி கொண்டு போகிறேன், கேரி பண்ணி எப்படி கொண்டு போகிறேன்னு பார்த்தோம். அப்போ தான் ஒரு 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி அந்த தண்ணியெல்லாம் எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுன்ஸ் பண்ணி இந்த மாதிரி குச்செல்லாம் நாங்களே செட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அவர் உட்காரத்துக்காக இதெல்லாம் செட் பண்ணி கர்நாடகாவிலேருந்து, அதாவது இப்போ கர்நாடகா தான் இருக்கும், கர்நாடகா தாண்டி அதாவது கொல்லூர் மூகாம்பிகை ரோடு கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போது பெங்களூர் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து சென்னை கொண்டு போகிறோம். ஸோ பிறந்த ஒரு இடம், வளர போகிறது எங்கள் இடம். இவர் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. எப்படி இந்த ட்ரிப்பு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பராக இருந்தா? எப்படி சாப்பாடு மாதிரியா? சாப்பாடு ஏன்னா கேட்குறீங்க, ரொம்ப ஞாபகம் வந்துருச்சு. ரிவர்ஸ்ல போயிட்டு வண்டி ஓட்டிட்டு ஜி வாங்கிக்கிங்க எல்லாரும். நீங்க சொல்லுங்க. சொல்லு, எப்படி ட்ரிப் எப்படி இருந்தது? சொல்லுங்க. கவரை மாதிரிங்க நாங்கள் பாருங்க, ஏதோ கவர் அசிங்கமாக தெரியுது எல்லாருக்கும். எந்த கவரு? இது பிளாஸ்டிக் கவர். பிளாஸ்டிக் கவர். ஓகே, சொல்லு. பிளாஸ்டிக் கவர் சொல்லுங்க. அப்புறம் நீங்க அதை எழுதும்போது சொல்லிடணும், அந்த வடிவ சொல்லுவாங்க. அது நிக்காம போயிட்டே இருக்காது. சொல்லு, எப்படி ட்ரிப் எப்படி இருந்தது? சாப்பாடு மாதிரியா? அதுக்கு மேல உங்க வீட்டை சொல்றது. அதுக்கு மேல அதுக்கு மேலயா இருக்கு. அதுக்கு மேல ஆனா இருக்குது இந்த வாட்டி அண்ணா நீங்க ரொம்ப பக்தியோட வந்திருக்கீங்க. ஏன் தெரியுங்க? யூஸே பண்ணுங்க போடா. அண்ணா உங்க மாட்டி விட்டு 2 பேர் இருப்பாங்க. அண்ணா சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. இல்லை ரியலி ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரிப்பு. ஏன்னா இதில் ட்ராவல் தான் ரொம்ப அதிகமாகிடுச்சு கோயிலோட. அது என்னென்ன நம்ம வந்தோம்ல, அந்த ட்ரெயின்ல வந்து கம்பார்ட்மெண்ட் நிறைய பேர் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தாங்க, அதாவது இவங்க தேவையெல்லாம் இருந்துச்சு கம்பார்ட்மெண்ட்ல, அதனால நல்லா இருந்துச்சு. நம்பர் 9498 சார். என் போன் நம்பர் ஐயா வாரும் ஐயா. சொல்லு வா, என்ன ட்ரிப் எப்படி இருந்தது சொல்லு. நம்ம எப்படி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நம்மளுக்கு தெரியும். ட்ரிப் எப்படி இருந்தது? வா, நல்லா இருந்தது. நல்லா இருந்தா? இதே சூப்பர். இதே மாதிரி ட்ரெயின்ல இதே ட்ரெயின் நான் கண்ணாடி இப்போ நான் இந்த கலர் தெரியாமல் போயிடுச்சுண்ணே. இதுதான் ராம், உங்களுக்கு தெரியும், எல்லாரும் எல்லா ட்ரிப்லையும் பார்த்துருக்கீங்க. எங்கள் லீடர், ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இவர் தான், ஆர்கனைசர் இவர் தான். இப்படி நிறைய சொல்லலாம்டா. சொல்லுங்க. ஓகேவா? இவனை விடுங்க, இவன் வந்து அப்படிதான். ஓகேண்ணா சரிங்களா? முடிஞ்சதுல வேலை முடிஞ்சு. அப்புறம் சொல்லு. அவ்வளோதான். ட்ரிப் எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சதா? நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சது, அதோட சூப்பராக அமைஞ்சது. ஆரம்பமே நல்லா இருந்தது. எதிர்பார்த்தது ஆரம்பிச்ச ஆனால் நல்லபடியாக. நான் நினச்சது ஆரம்பத்தில் அப்படியே விட்ட போகலாம். அப்புறம் ஆரம்பம் ஆகி ஒரு ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்குச்சு. ஒரு 1 ஹவரில் பயங்கரமாக இருந்துச்சு. ஐயோ ஆக்ஷன் போச்சு.
அப்படிலாம் இருந்துச்சு. ஆக்சிடென்ட் பிளாக்லாம் இல்ல. அதுக்கெல்லாம் இவர் தான் பைல்ஸ் ரீசன். பைல்ஸ் ரீசன்னா தெரியல, மூலக்காரணம். பைல்ஸ் ரீசன். வெளி பைல்ஸ் ரீசன், உள் பைல்ஸ் ரீசன். ஓகே, இவர்தான். ஆமா ஆமா, இவ்வளவு எதுவும் தப்பு இல்லை. ஓகே, ஆனா ஓகே, அவர் தான் மன்னிப்பு கேட்கல. அவர் தான் மன்னிப்பு கேட்கலாம். ஓகே, ஓகே விடுங்க. எல்லாம் ஒரு டூர் தான், நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். கெட்டது மட்டும் நம்ம நிறைய இருக்கு. ஓகே, சூப்பர்லடா. சம சம சம. ஓகே, அடுத்த ட்ரிப் பத்தி பேசவே இல்ல. அடுத்த ட்ரிப் பத்தி அப்புறம் பேசலாம். நான் அடுத்து அதான் இப்பதானே சொல்றேன். பள்ளி பக்கம் போனா போவோம். நான் போனா அதான் பள்ளி ஆறு படையில ஒண்ணுல இருக்கு பாருங்க. ஐயோ, இதுவா நான் பண்ணல, அவங்க தான். என்ன பார்த்து என்ன இதே மாதிரி கட்சிச்சு? இதே மாதிரி கட்சிச்சு. ஆமாண்ணே அண்ணா, உங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி அந்த அது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான். பரவாயில்லடா. ரெடியா மகேஷ்? ரெடியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் மையம் கொண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு தொகையை நோக்கி 250 கிலோமீட்டர் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளது. இந்த மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் புயலாக மாறும் என கருதப்படுகிறது. புயலாக மாறும் என்ற பட்சத்தில் பாண்டிச்சேரி, புயலாக மாறும் பட்சத்தில் நாளை காலை 7 மணி வரைக்கும் கரையை கடக்கக்கூடும். நங்கரப்புகள் கரை கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. கடக்கக்கூடும் பட்சத்தில் அது தமிழ்நாடு கடலோர பகுதிகளான மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். நல்லா இருந்து தூங்குங்கண்ணே. ஏய், அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட். நம்ம யாரும் வம்புக்கு போறது இல்ல, யாரும் துப்புக்கு போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம ஜோடி உண்டு போயிடுறது. என்ன ஏண்டா இம்பிட்டு அழகா படைச்ச ஆண்டவா. எந்த கடையில் 500 ரூபா கொடுத்து எந்த பொருள் வாங்கினாலும் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. செம்ம கடுப்பாயிருச்சு. இந்தா பிரேம், இந்த 500 ரூபா பிடி, அந்த ஒயின் ஷாப்பில் போய் 500 ரூபாய் சேஞ்ச் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். அட என்னண்ணா கொடுங்கண்ணா, நான் போய் சேஞ்ச் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வீராப்பா போன நம்ம பிரேமுக்கு வச்சாம் பாருங்க ஒரு ஃப்ரேமு. சேஞ்சு வாங்கிட்டு திரும்பின பிரேமுக்கு பயங்கர சேஞ்சு. ஐயோன்னு ஓடிட்டான். பணமரத்துக்கு கீழேருந்து பாலை குடித்தாலும் ஒயின் ஷாப்பில் போய் சேஞ்சே வாங்கினாலும் உலகம் தப்பாதாண்டா பேசும். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?